அப்பா ஈசி சேரில் மல்லாந்து கூரை முகட்டையே வெறித்துக் கொண்டிருந்தார். திவ்யாவின் கண்களில் அழுவதற்கு இனி கண்ணீரே இல்லை என்பது போல் வறண்டு விட்டிருந்தது. உள்கட்டில் முட்டிக்கால்களுக்கிடையே தலையை புதைத்துக் கொண்டிருந்த திவ்யா சற்றே தலை நிமிர்த்தி பார்த்தாள். அப்பா இன்னும் கூரை முகட்டையே வெறித்துக் கொண்டிருந்தார். ஒரு காலத்தில் அந்த வட்டாரமே அவரை கண்டால் பவ்யமாய் வழிவிட்டு விலகி நிற்கும். பார்த்தசாரதி பண்ணையார் என்ற வார்த்தையை உச்சரிக்கும் ஒவ்வொரு வாயும் சற்றே மரியாதையாய் நடுங்கும். அவர் செல்வத்தோடும் சிறப்போடும் இருந்த காலத்தில் இல்லாதவர்களுக்கெல்லாம் பிழைப்பும் புகலிடமும் தந்தார். அந்த நம்பிக்கைகளே அவருக்கு எதிரிகளாய் ஏமாளி பட்டம் கட்ட போதுமானதாய் அமைந்து போயின. நம்பிக்கையோடு தன் தொழிலை யார் யாரிடமெல்லாம் ஒப்படைத்தாரோ அவர்களெல்லாம் அவரை சூறையாடிவிட்டு ஒதுங்கி போய்விட்ட போதுதான் எவ்வளவு பெரிய இழப்புகள் தனக்கு ஏற்பட்டிருக்கின்றன என்பது புரியவே தொடங்கியது. அவர் விழித்து கொண்ட போது இனி நாம் என்ன செய்தால் எழுந்து நிற்க முடியும் என்ற அதிர்ச்சியூட்டும் யதார்த்தத்தில் விழிபிதுங்க மட்டுமே முடிந்தது. எல்லாமே அவரை உதறிவிட்டு போன நேரத்திலும் அவரை விட்டு கலன்று கொள்ளாமல் இருந்தது அவரின் சாதிப்பற்றும் சமூக கட்டுப்பாட்டின் மீதுள்ள பிடிப்பும் தான். அதனால்தான் தங்கள் குல கௌரவத்திற்கு சிறிதளவு கூட குறைந்து போகாத ஒரு இளைஞனை தன் மகளுக்கு வரனாக தேடி தேடி தோற்றுப்போய் இதோ இந்த ஈசி சேரில். திவ்யாவிற்குள் வெறுப்பும் வேதனையும் மிகுந்தன. இப்பொழுது அப்பாவின் ஒரே கவலை தலைச்சுமை தான் தானே என்ற உறுத்தல் ஏற்பட்டது. தனக்காகத்தான் அவர் யார் யாரிடமெல்லாம் எத்தனை பேரிடமெல்லாம் போய் யாசித்து தன் கௌரவத்தை விட்டு கையேந்தி தோற்றுவிட்டார். யாராவது ஒரு 1000 ரூபாய் கொடுத்தார்களா? வாழ்ந்தவன் கெட்டால் வையகமே எட்டி உதைப்பதோடில்லாமல் எள்ளி நகையாடவும் தானே செய்கிறது. தன்னை கன்னிகாதானம் செய்துவிட்டால் போதும் என்ற ஒரே அங்கலாய்ப்பில் எத்தனை மணமகன் வீடுகளில் காலில் விழாத குறையாய் என்னிடம் பணமாய் தரதுக்கு வசதியும் இல்லை, நகை நட்டாய் செய்து போட வழியும் இல்லை, என் பொண்ணோட அழகும் படிப்பும் பண்பும் எங்கள் குடும்ப பெருமையும் குல கௌரவங்களும் நிறைய இருக்கு, தயவு பண்ணி பணத்துக்கு முதலிடம் கொடுத்துடாம பாரம்பரியத்தை பாருங்க என்று கெஞ்சி தோற்றுவிட்டார். எல்லாம் என்னால் தானே, நான் ஒருத்தி உயிரோடு இருப்பதால் தானே, நானே என்னை மாய்த்து கொண்டால். சிந்தனை மிகுந்தது. தலையை உலுக்கி சிலிர்த்தாள் திவ்யா. தன்னுள் எழுந்த பலகீன சிந்தனையை தனக்குள்ளேயே தீயிட்டு பொசுக்கினாள். பசுபதி மாமாவின் நினைவு வந்தது. அவர் மட்டும்தான் அப்பாவின் ஒரே நண்பர். அப்பா ஓஹோவென்றிருந்த காலத்தில் ஒதுங்கி நின்று விழுந்துவிட்ட நேரத்தில் உதவிக்கரம் நீட்டியவர் அவர் மட்டும்தான். அவரிடமும் ஆண்டவன் செல்வத்தை விட்டு வைக்கவில்லை. ஆனால் அன்பையும் பாசத்தையும் நிரப்பியிருந்தான். அவர்தான் அப்பா நொந்து போய் படுத்திருக்கும் ஒவ்வொரு வேளையிலும் ஒத்தடமாய் வந்து நிற்பார். தோல்விக்கு துவழுவதை விட அடுத்த முயற்சிக்கு ஆயத்தமாவோம் என அப்பாவை அழைத்துச் செல்வார். இப்படித்தான் அன்று அத்தை வீட்டிற்கும் அப்பாவை அழைத்துச் சென்றார் பசுபதி மாமா. அப்பா எவ்வளவோ மறுத்தும் இழுத்துச் செல்லாத குறையாய் அழைத்து போனார். அங்கு தன்னுடன் பிறந்த தங்கையிடம் பட்ட மரண அடிதான் இதோ இப்படி கூரை முகட்டையே வெறிக்கும்படி செய்துவிட்டது. அத்தையும் அத்தையின் கணவரும் சின்னதாய் ஒரு மளிகை கடை வைத்திருந்த காலத்தில் அது வயிற்றுப்பாட்டிற்கே போதவில்லை என்று அப்பாவிடம் குறைப்பட்டார்கள். அப்பாவிற்குள் பாசம். தன் 10 ஏக்கர் நன்சை நிலத்தையும் அம்மாவின் 100 சவரன் தங்கத்தையும் விற்று பெரிய அளவில் ஒரு நூற்பாலையை விலைக்கு வாங்கி அதை அத்தையின் கணவர் பொறுப்பில் விட்டார். நூற்பாலை ஓஹோவென வளர்ந்தது. அப்பாவிற்கு தன் மைத்துனர் மீதுள்ள நம்பிக்கையும் தான். ஆலையின் எல்லா பொறுப்புகளையும் கவனித்துக் கொள்ளும் அதிகாரம் எழுதி கொடுத்தார் அப்பா. அவ்வளவுதான், எல்லாம் கைமாறிற்று. கலீபரம் செய்துவிட்டு கடன் பட்டிகளை ஏற்றி வைத்துவிட்ட அத்தை கணவர் ஒரு நாள் அப்பாவை அம்போவென விட்டு போனார். கடன் கழுத்தை நெரித்தது. இருந்த எல்லாவற்றையும் விற்று கடனை அடைத்துவிட்டு அப்பா ஒன்றுமில்லாதவராய் முடங்கி போனார். அத்தை இன்று கார் பங்களா தொழில் என குபேர சம்பத்தோடு வாழ்கிறாள். அவரின் கால்களில் விழுந்து அவள் செய்த பாவத்திற்கு பிராயச்சித்தமாய் தன் மகளை மகன் புவனேந்திரனிற்கு கொடுத்து விடலாம் என்ற நப்பாசையில் போனார். அத்தை முகத்தில் காரி உமிழ்ந்து அனுப்பிவிட்டாள். அங்கிருந்து நெஞ்சை பிடித்து கொண்டே வந்த அப்பா 10 நாள் படுக்கையில் கிடந்த பின்னே எழுந்தார்.
பசுபதி மாமா தன் தலையில் மடேர் மடேர் என அடித்து கொண்டு விம்மினார். திவ்யாவே அவர்கள் இருவருக்கும் இடையில் நின்று ஆறுதல் சொன்னாள். அப்பாவின் ஈசி சேரில் அசைவு தெரிந்தது. திரும்பி பார்த்தாள் திவ்யா. அப்பா எழுந்து வெளியே போய்க் கொண்டிருந்தார். அமைதியாய் அமர்ந்திருந்தாள் திவ்யா. அம்மா திவ்யா, நடைக்களியில் நின்று அழைத்தார் அப்பா. என்னப்பா? நான் நம்ம சமூக கூட்டத்துக்கு போகணும், போயிட்டு வந்துடுறேன்மா. கண்டிப்பாய் போகணுமாப்பா? போகணும்மா. நமக்கு எதுக்குப்பா சாதி சமூகம்? நீங்கள் கட்டுக்கோப்பா தலைவராயிருந்து சாதியில சாக்கடை கலந்துடப்படாதுன்னு தவிக்கிறீங்களே, அந்த சாதிக்காரங்க உங்களை மதிக்கவா செய்யறாங்க? அவங்களை விட்டு தள்ளுமா. நம்ம பாட்டன் முப்பாட்டன் காலத்திலிருந்து நம்ம சாதிக்கு நாம தான் தலைவராய் இருக்கிறோம். நம்ம கடமையை நாம் செய்திடணும் பார். ஒரு நாள் நாம் செத்தால் கூட நம்ம சாதிக்காரங்க சுடுகாட்டுல நம்மை அனுமதிக்கணும் பார் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். கதவை மூடி தாளிட்டு திருப்பினாள் திவ்யா. கதவு தட்டப்பட்டது. அமைதியாய் வந்து கதவை திறந்தாள் திவ்யா. சபாபதி, அடுத்த தெருவை சேர்ந்த குடியானவன் மகன் சபாபதி நின்றிருந்தான். அவனை நேருக்கு நேராக பார்த்தாள் திவ்யா. அடடே, சின்ன வயசில் ஒன்றாய் படித்து ஓடி விளையாடிய போதிருந்த சபாபதியா இவன்? எப்பா, என்ன அழகு! உயரத்திற்கேற்ற பருமன், சிரித்த முகம், பளிச்சென்ற பார்வை. தலையை கவிழ்ந்தாள் திவ்யா. அப்பா வெளியே போயிருக்கிறார். தெரிஞ்சுதான் வந்தேன். உங்ககிட்டே கொஞ்சம் பேசணும், உள்ளே வரலாமா? வேட்டு சாதிக்காரனை வீட்டுக்குள் விடமாட்டீங்களோ? அப்படி இல்லை, வரலாமா? வந்தான். முன்கூடத்தில் நின்றான். உங்க அப்பாவால இந்த ஊரே வாழ்றது எனக்கு தெரியும். ஏன், நாங்கள் கூடத்தான். ஆனால் அவர் படுற பாடுதான் யாருக்கும் தெரியலை. உடன் பிறந்த தங்கை கூட அவரை அவமானப்படுத்திட்டாங்கிறதை கேட்டால் எனக்கே அதிர்ச்சியாயிருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சுதான் ஒரு முடிவோட வந்திருக்கேன். என்ன முடிவு? நீங்கள் என்னை மணந்து கொள்ள சம்மதிப்பீங்களா? சபாபதி அதிர்ந்து போய் அவனை பார்த்தாள். நான் உங்களை விட தாழ்ந்த ஜாதியில பிறந்தவன்தான். ஊரும் உங்க அப்பாவும் ஒப்புக்க மாட்டாங்கதான். ஆனால் ஒரு பெண்ணை வைத்து கண்கலங்காமல் காப்பாத்துற தைரியமும் தகுதியும் எனக்குண்டு. படிச்ச உத்தியோகம் பார்க்கிற என்னை நம்பி உங்கள் அந்தஸ்தையும் சாதியையும் தூக்கி எறிஞ்சிட்டு என்னோட வர முடியுமா உங்களால்? மூளை நரம்பெல்லாம் ஜிவ்வென முறுக்கி கொண்டது போன்ற சூடு அவளுக்குள் பரவியது. அவனை நேருக்கு நேராய் பார்த்தாள். இது உங்கள் மேல் உள்ள அனுதாபத்தால் இல்லை. சின்ன வயசிலிருந்தே உங்கள் மேல எனக்கு இருந்த ஈடுபாடு இப்ப விருப்பமா காதலா மாறியிருக்கு. நீங்க சம்மதிச்சா, சாதி தலையை அறுத்தெறிய துணிஞ்சா இப்பவே கூட உங்களை அழைச்சிட்டு போக தயார். போவேடா போவே, ஈன சாதி நாயே. நான் ஏழையாகிட்டேங்கிறதால் சாதி கெட்ட பயலான உனக்கு கூட நான் இலக்காரணமாகிட்டேன்ல. பலார் என ஒற்றை சிறுபடி சபாபதியின் பின்தலையில் விழுந்தது. திடுக்கிட்டு திரும்பினான். பாயும் புலியாய் சீறியபடி நின்றிருந்தார் அப்பா பார்த்தசாரதி. அமைதியாய் நின்றிருந்த சபாபதியின் கழுத்தை பிடித்து தள்ளினார் பார்த்தசாரதி. தலை குனிந்தபடியே வெளியேறினான் அவன். போச்சு போச்சு, என் மானம் மரியாதை எல்லாம் போச்சு. இனி நான் உயிரோடு இருக்கிறதிலே அர்த்தமே இல்லை. தலையில் அடித்தபடி ஈசி சேரில் வந்து சாய்ந்தார் அப்பா. அப்பா, சி, அவனை ஏண்டி வாசலை தாண்டி உள்ளே வரவிட்ட? அவன் இவ்வளவு பேசினான், ஏண்டி மூஞ்சில காரி துப்பல? உனக்கு கூட சாதியை தூக்கி எறிஞ்சிடத்தான் என்னமோ? அமைதியாய் உள்கட்டிற்குள் போய்விட்டாள் திவ்யா. பசுபதி வந்தார். அவரை பிடித்து கொண்டு குமுறினார். பார்த்தசாரதி திவ்யாவிற்கு உடனே ஒரு பிச்சைக்காரன் என்றாலும் தங்கள் சாதிக்காரனாக பார்த்து தாலி கட்டியாக வேண்டும் என்றார். பசுபதி ஒரு விஷப்பரீட்சை பற்றி சொன்னார். பார்த்தசாரதியை அந்த விஷப்பரீட்சைக்கு தயாராக்கினார். ஆயிற்று. திவ்யாவை பெண் பார்க்க பசுபதியால் ஏற்பாடு செய்யப்பட்ட மாப்பிள்ளை வீட்டார் வந்து பார்த்து பேரம் பேசி நிச்சயம் செய்து முகூர்த்தம் குறித்தாயிற்று. விடிந்தால் முகூர்த்தம். தெருக்கோடியில் உள்ள சமுதாய திருமண மண்டபத்தில்தான் திருமணம். 3 லட்சம் ரூபாய் தருவதாக பேச்சு. பசுபதி ஒரு பக்கம், பார்த்தசாரதி ஒரு பக்கமாய் பணம் புரட்ட அலைந்தும் கிடைத்த பாடில்லை. பசுபதி தன் நிலத்தை விற்க தயாராயிருந்தும் விலை போகவில்லை. 25 சவரன் நகைக்கு எங்கு போவது? இரவோடிரவாய் பசுபதி நகைகளை கொண்டு வந்தார். திவ்யாவிடம் தந்தார். அம்மா திவ்யா. என்னமாமா?
இதெல்லாம் தங்க நகை இல்லை, கவரிங் நகைகள். மாமா அதிர்ந்தாள். திருமணம் நடந்தாகணும்னா வேறு வழியே இல்லை. யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கோ. என் நிலத்தை வித்தும் சொக்கத்தங்கத்தால நகை செய்து தந்துட்டு இதை வீசி எறிஞ்சுடுறேன். மாமா, உங்க அப்பன் உயிரோட இருக்கணும்னா நீ இதை செய்துதான் ஆகணும். வாய் மூடி ஊமையானாள் திவ்யா. விடிந்தது. மணமகன் காரில் வந்து இறங்கிவிட்டான். பார்த்தசாரதிற்கு உதவாத இனத்தார்கள் கடனே என வந்து விருந்து சாப்பிட காத்திருந்தார்கள். முகூர்த்த வேலை நெருங்கிக் கொண்டிருந்தது. மணமகனும் மணமகள் திவ்யாவும் மணவரையில் அமர்ந்தாகிவிட்டது. வரதட்சணையாய் வரவேண்டிய பணம் 3 லட்சம் இப்போதைக்கு வராது என்பது தெரிந்ததுதான் தாமதம். மணமகனின் தந்தை குதியோ குதி என்று குதித்தார். பார்த்தசாரதி அவரை தனியறைக்கு அழைத்து போய் அவர் கால்களை பிடித்து கெஞ்சினார். பசுபதி தானே அந்த பணத்தை திருமணம் முடிந்த 1 வாரத்திற்குள் தந்துவிடுவதாய் வாக்களித்தார். 3 லட்சம் ரொக்கம் கூட தர முடியாத வக்கத்த உங்க வீட்டு சம்பந்தம் நமக்கு வேணாம். எழுந்திரா. திருமண மண்டபம் எங்கும் ஒருவருக்கொருவர் ஏளனமாய் பேசிக்கொண்டார்கள். ஒரே குமைச்சல். செய்தி தெருவெங்கும் பரவியது. பசுபதியும் பார்த்த சாரதியும் அனைவர் மத்தியிலும் நின்று பகிரங்கமாய் மணமகனிடமும் தந்தையிடமும் கெஞ்சினார்கள். எவன் கெஞ்சினாலும் நான் இலகப் போறதும் இல்லை, இறங்கப் போறதும் இல்லை. பணம் கைக்கு வந்தால் கல்யாணம், இல்லைனா இல்லை. வாடா. மகனை இழுத்துக்கொண்டு மண்டப வாயிலுக்கே வந்துவிட்டார் தந்தை. யார் நீ? உங்களுக்கு 3 லட்சம் ரூபாய் தானே வேணும்? இந்தாங்க பணம், கல்யாணத்தை நடத்துங்க. சபாபதியும் அவன் தந்தையும் வாயிலை அடைத்து கொண்டு நின்றார்கள். ரூபாய் நோட்டு கட்டுகளை கண்டதும் மணமகனின் தந்தை குளிர்ந்து போனார். நீங்கள் யாரு? இந்த ஊர்க்காரங்க. பார்த்தசாரதி பண்ணையாரால் வாழ்றவங்கள்ல நாங்களும் ஒருவர். ஊருக்கெல்லாம் நல்லது செய்த அவர் வீட்டு கல்யாணம் தடைப்படாமல் இருக்க எங்களோட காணிக்கை. சபாபதியின் தந்தை. தூரத்தில் நின்று நடப்பதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த பார்த்தசாரதிக்குள் சாட்டையடிகள். அவனை செருப்பால் அடித்தேனே, அவனா இப்படி? இப்பொழுது பணத்தை வாங்கிய பின்பே மணமகனை மணமேடைக்கு அழைத்து வந்தார் தந்தை. அங்கிருந்த யாருக்குமே நடப்பது கனவா அல்லது நனவா என புரியவில்லை. திவ்யா மணமேடையில் அமர்ந்திருந்து அழுகை வற்றிய கண்களுடன் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டுதான் இருந்தாள். அப்பா சபாபதியை செருப்பால் அடித்த காட்சி அவளுக்குள் பளிச் பளிச்சென மின்னலடித்தது. மணமகன் மணமேடையில் வந்து அமர்ந்தான். முகூர்த்தம் கடந்து கொண்டிருக்கிறது. தாலியை கட்டுங்கோ. கெட்டிமேளம் கெட்டிமேளம். புரோகிதர் மேல அணியை நோக்கி விரல்களால் சைகை செய்தார். கெட்டிமேளம் முழங்கியது. தாலியை கையிலெடுத்தான் மணமகன். சட்டென உதறிக்கொண்டு எழுந்து விலகி நின்றாள் திவ்யா. அனைவரும் அதிர்ந்து போய் இருக்கைகளை விட்டு எழுந்தார்கள். என்ன வேலை பண்ணிட்டே திவ்யா? அப்பா இடிந்து போய் நின்றார். திருமணமே எனக்கு வேண்டாம்ப்பா. ஏனம்மா? 3 லட்சம் ரூபாய்க்கு மணமேடையை விட்டு இறங்கி மண்டப வாசல் வரை போனவங்க என் கழுத்தில் காதில் கிடக்கும் நகையெல்லாம் கவரிங் நகை தன்கிற உண்மை தெரிஞ்சா எதுவரைக்கும் போவாங்க? இந்த திருமணம் எனக்கு தேவையில்லை. பசுபதி என்னையா இது? பார்த்த சாரதி. வேற வழி தெரியலை. 10 நாள்ல மாத்தி போற்றலாம்னு தான் இந்த ஏற்பாடு. பசுபதி கூறினார். ஓஹோ, இது வேறையா? நல்ல வேலை, தாலி கட்டுறதுக்கு முந்தியே தெரிஞ்சது. கவரிங் போடுற இந்த இடத்து உறவே நமக்கு வேணாம். மாலையை கலற்றி எரிஞ்சிட்டு வாடா. நில்லுங்க. நகைக்காக இந்த மணமேடை கேலி மேடையாய் போயிடப்படாது. எத்தனை சவரன் நகை பேசினீங்க? சபாபதியின் தந்தை. 25 சவரன்யா. ஏன் நீயே கொடுத்துட போறியா? பார்த்தசாரதி தலைமை வகிக்கும் சாதி சங்கத்தின் செயலாளர் எரிச்சலுடன் கேட்டார். கொடுக்கத்தான் போறேன். சபாபதி. அப்பா? ஓடிப்போய் பீரோவை திறந்து உங்க அம்மாவோட நகை எல்லாத்தையும் எடுத்துட்டு வாடா. ஓடினான் சபாபதி. ஐயா, 35 பவுன் நகை தரேன். செத்துப்போன என் பொஞ்சாதியோட சொத்து என் பிள்ளைக்குத்தான் சேரும். அதை எங்க ஊர் பண்ணையார் மகளுக்கு தானமா தர்றேன். உங்கள் பிள்ளைய மணவரையிலே உட்காரச் சொல்லுங்க. தன் கண்களையே நம்ப முடியாத பார்த்தசாரதி அந்த குடியானவனை தீர்க்கமாக பார்த்தார். அவருக்குள் ஒரு புதிய நெருப்பு மூண்டது. சபாபதி நகைகளுடன் ஓடி வந்தான். தன் கையாலேயே நகைகளை வாங்கி
திவ்யாவிடம் ஒப்படைத்தார் பசுபதி. நகைகளை சலனமின்றி இரு கைகளாலும் வாங்கி கொண்டாள் திவ்யா. மணமண்டபமே வாயடைத்து போயிருந்த போது மணமகன் மேடையில் அமர்ந்தான். அவனை ஒரு புழுவை போல பார்த்தாள் திவ்யா. தன் கைவிரல்களால் சொடக்கினாள். டேய், எழுந்திர்றா பொறுக்கி ராஸ்கல். மணமகனை எரித்து விடுவது போல் பார்த்தாள். ஆடிப்போன அவன் எழுந்தான். போடா வெளியே. வாயிலுக்கு விரலை நீட்டினாள். கூட்டமே அதிர்ந்து நின்றது. அம்மா திவ்யா, நீயா இப்படி பேசுற? பசுபதி. மாமா, இவங்களெல்லாம் பணத்துக்கும் தங்கத்திற்கும் விலை போகும் அடிமாடுகள். இந்த விலை போற மாடு இனி எனக்கு மட்டுமில்லை மாமா, எந்த ஒரு பெண்ணுக்கும் தேவையில்லை. திவ்யா. அப்பா பார்த்தசாரதி. அப்பா, உங்ககிட்டே இருந்து எல்லாமே போயிட்டாலும் உங்க சாதிவெறி மட்டும் விலகவே இல்லையா? உங்களோட அந்த சாதிவெறியும் இவங்களோட வரதட்சணை வெறியும் ஒண்ணுக்கொன்னு குறைஞ்சதில்லை. என்னை நீங்கள் மன்னிச்சுடுங்க, மறந்துடுங்க. விருன மேடையை விட்டு இறங்கிய திவ்யா நேராக சபாபதி நின்றிருந்த இடத்திற்கு வந்தாள். நீங்கள் அன்னைக்கு எங்க வீடேறி வந்து கேட்டீங்களே, நினைவிருக்கா? மறக்குமா? உங்க அப்பா கொடுத்த பரிசு கூட மறக்கவே இல்லை திவ்யா. அதை மறக்காமல் இருந்துமா எனக்கு உதவ வந்தீங்க? என் மனசுக்கு பிடித்த நீங்கள் மனம் வருந்தாமல் வாழணுங்கிற ஆசைதான். குபுக்கென கண்ணீர் பொங்கியது திவ்யாவிற்குள். நான் என் சாதியையும் கோழைத்தனத்தையும் தூக்கி மட்டுமல்ல துடைத்தும் எரிஞ்சிட்டு இப்ப வந்திருக்கேன். ஏற்றுக்குவீங்களா? கரும்பு தின்ன கூலியா? நான் தயார் திவ்யா. அருகில் நின்றிருந்த சபாபதியின் தந்தையை பொருள் பதிய பார்த்தாள் திவ்யா. என் மகன் எது செய்தாலும் எனக்கு சம்மதம்தான், வாய்விட்டு சொன்னார் அவர். வாங்க போகலாம். சபாபதியின் கையை வலிந்து பற்றினாள் திவ்யா. கூட்டமே அதிர்ந்தது. அடே கீழ் ஜாதிக்கார நாய்களா, எங்க சாதியில பெண் எடுத்துடலாம்னு நினைப்பா? ஒரு அடி நகர்ந்தீங்க, உங்களை கண்ட துண்டமா வெட்டி பொலி போற்றுவேன். சாதி சங்கத்தின் செயலர் சீறி பாய்ந்து வந்தார். டேய், நீ என்னடா பேசுறது? உனக்கு உன் இஷ்டத்துக்கு பேசுற அதிகாரத்தை நான் கொடுக்கல. குறுக்கே வந்தார் பார்த்தசாரதி. நீங்களும் சாதி கெட்டு போறதுக்கு உடந்தைதானா? செயலர் அதிர்ந்தார். ஆமாண்டா ஆமா, சாதியாம் சாதி. நான் எல்லாத்தையும் இழந்தப்ப என்னை தூக்கி மிதிச்சதுதான் சாதி. எவனோ ஒருவன் முன்னால என் பொண்ணை கைவிட்டுடாதேன்னு மானம் விட்டு கெஞ்சினப்ப ஊமையாய் நின்னதுதான் சாதி. ஆனால் என் மானம் போயிடக்கூடாதேன்னு மனம் பதைச்சு தன் வீட்டிலிருந்த பொன்னையும் பொருளையும் அள்ளி கொணர்ந்தாரு பாரு, அதுக்கு பேரு சாதி இல்லடா, மனித நேயம். அந்த மனித நேயம் இருக்குது பார், அதை விட சிறந்த சாதியோ மதமோ இனிமேல் எனக்கோ என் மகளுக்கோ கிடையாது. உங்கள் சாதி வழக்கப்படி தாராளமா எங்களை என்ன வேணும்னாலும் பண்ணிக்கோ. நான் இந்த கணமே என் சாதி பேதம்ங்கிற அழுக்கு மூட்டையை தூக்கி எறிஞ்சுட்டேன். இனிமேல் சாதிக்கு அப்பாற்பட்டவன் தான் இங்கே நிற்கலாம், மற்றவன்லாம் வெளியே போயிடலாம். வெளியே போங்கடா, சிம்மமாய் முழங்கினார். நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு சபாபதியிடம் வந்தார். திவ்யாவின் கைகளை பிடித்து சபாபதியிடம் ஒப்புவித்தார். திவ்யாவும் சபாபதியும் மகிழ்ச்சியும் மலைப்புமாய் கண்கள் அகல சிலைத்து போய் நின்று விட்டார்கள். இவரா இப்படி? இதே கேள்விதான் எல்லா மனங்களுக்குள்ளும். பார்த்தா புதுயுகம் பிறக்க போறதுங்கிறதுக்கு நீர்தான் முதல் கல் போட்டிருக்கிறீர். எனக்கு ரொம்ப பெருமையும் மகிழ்ச்சியும் இப்பதான்யா ஏற்பட்டிருக்கு. தன் ஆத்மார்த்த நண்பரை ஆறத் தழுவிக்கொண்டார் பசுபதி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.